இது வந்து டிவிகே பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு பிரச்சனை. தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழகத்துக்கு மிக முக்கிய பிரச்சனை மேகதாது பிரச்சனை தான். இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இன்னைக்கு மேகதாதுவை அணையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அத்துணை நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் அத்துணையும் ஒன்றாக இதில் நான் திமுக, அண்ணா திமுக, நான் பாமக, நான் இந்த கட்சி அந்த கட்சியெலாம் இல்லை, எல்லாமே இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒன்றா சேரணும். இதுதான் அவசியமானது. அப்படி தான் இந்த அணையை தடுக்க முடியும். இது அவசியமானது. இது எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் இதில் எல்லாமே பண்ணணும். இன்னும் தேவைப்பட்டதுன்னா இங்கே டெல்லி அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் மேகதாது சம்பந்தமாக போராட்டம் பண்ணுறதுக்கும் தயங்கக்கூடாது. அது நாங்கள்லாம் தயாராக இருக்கிறோம். அதில் ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம், அரசியல் அழுத்தம் அத்தனையும் தர வேணும். இடையில தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எங்களை எல்லாம் டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து அங்கே இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் போன்ற அத்தனை அமைச்சர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும். அரசியல் அழுத்தம் கொடுக்கணும், சட்ட அழுத்தம் கொடுக்கணும். ஒரு 10 நாளில் அமைச்சர் நிர்மல்குமார் மேகதாது விவகாரத்தில் வேறு மாதிரி ஒரு முடிவெடுக்க போகிறோம். அதுக்கு முன்பு அனைத்து கட்சிகளுக்கு தெரியப்படுத்தணும். இது டிவிகே பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. அதனால் இது எங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எங்களுக்கு தெரியப்படுத்தி அதன் பிறகு எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு ஒருமித்த கருத்து உள்ள முடிவாக எடுக்கணும். ஏன்னா சமீபத்தில் டெல்லி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, மேகதாது நடுவர் மன்றம்னு சொல்லிட்டு. அது சரியில்லாத ஒரு தீர்மானத்தில் ஒரு திருத்தம். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. அத்துணை கட்சிகளும் அழைத்து சென்று அத்தனை கட்சியும் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகு பல ஒருமித்த கருத்து உள்ள முடிவுகளை எடுக்க வேண்டும். காவேரி பிரச்சனை இது மேகதாது காவேரி எல்லாமே இப்போ தண்ணி இல்லை. இப்போ இங்கே குறுவை சாகுபடி முடிஞ்சு போச்சு. அடுத்தது சம்பாவுக்கு தண்ணி கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. தென்மேற்கு பருவம் கிட்டத்தட்ட 65% இன்னும் குறைவாக இருக்குது. அது இந்த வருஷம் எல் நீனோ எஃபெக்ட், சூப்பர் எல் நீனோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே கருத்தில் வைத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும். ஒன்று இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை அரசு செய்ய வேண்டியது என்னென்னா விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடன்களை உடனடியாக ரத்து செய்யணும். சிறு குறு விவசாயிகள்லாம் பார்க்கக்கூடாது, ரத்து செய்யணும். ரத்து செய்தால் தான் விவசாயிகள் உயிர் வாழ முடியும். ரெண்டு விவசாயிகள் ஒரு நாளைக்கு தான் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் மனசில் வைத்து முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த கடன்களை விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன்களை ரத்து செய்ய வேண்டும், தள்ளுபடி செய்ய வேண்டும். இப்போ கடந்த காலத்தில் இதை தான் செஞ்சாங்க, இவங்களும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் செஞ்சால் இது எந்த பிரச்சனையும் வராது. விமர்சனம் பண்ணுங்கள், அரசியல் விமர்சனம் பண்ணுங்கள். ஒரு தனிப்பட்ட முறையில் யார் இருந்தாலும், முதலமைச்சர் இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் அப்படி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ, थैंक यू சார். மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.